நபர்கள் இந்த ஆபீஸ்க்கு போய் முற்றுகையிட்டு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் கோஷங்களும் வச்சோம். ஆனா இந்த அரசு செவி சாய்க்காம கிட்டத்தட்ட நாங்க சம்பளத்தை எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட நாங்க ஒரு 10,000 இந்த பணியாளருக்கு இந்த வருஷத்துல கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா இந்த அரசு நிதி ஒதுக்கீடு இல்ல, அவங்களுக்கு நாங்க இப்போதைக்கு நிதி ஒதுக்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு இப்ப 6,000 தான் சம்பளத்தை உயர்த்தி போட்டிருக்காங்க. ஆனா இவங்க வேலையில சேர்ந்தப்ப இவங்க சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,500. அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் நடத்தின பிறகு 3,500. அதுக்கப்புறம் ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல இரவு பகலமா ஒரு போராட்டத்தை அறிவிச்ச பிறகு 5,000. இதுக்கப்புறம் நாங்க ஒரு முற்றுகை போராட்டம் நாங்க போய் சென்னையில பண்ணது பிறகு 6,000. அப்ப இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய 12,792 ரூபா சம்பளத்தை நாங்க இது மாதிரி மாசம் மாசம் எங்களுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்குமா? இந்த ஆட்சியில 5 வருஷம் முடிய போகுது. ஆனா இன்னமும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைக்கல. கிட்டத்தட்ட இந்த தூய்மை காவலர்கள் 10-15 வருடத்துக்கு மேல வேலை செய்யறாங்க. அவங்க படு சிரமத்தை